ஹலோ காய்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கண்டக்ஷன் பார்க்க போகிறோம். மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் 3 மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் லாஸ்ட் வீடியோஸ் அந்த ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் வீடியோவில் இருக்கும். அதில் கண்டக்ஷன்னா என்ன, கன்வெக்ஷன்னா என்ன, ரேடியேஷன் என்னன்னு பார்ப்போம். இந்த 3 கண்டிஷன்லேயும் என்ன கம்பல்சரி ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஒரு 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 பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இன்னொன்று என்ன பார்த்தோன்னா தெர்மோடைனமிக்ஸ்க்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன வித்தியாசம்னா, அதில் வெறும் கியூ, அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது கிலோ ஜூல் தான். பட் இங்கே ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்போனா என்ன நடத்துனா கிலோ ஜூல் பர் செகண்ட். அப்போ நம்ம என்ன யூனிட் போடுவோம், வாட் போடுவோம். அப்போ அதில் கியூக்கு என்ன போடுவோம், ஆக்சுவலாக அதுக்கு கியூக்கு என்ன போடுவோம்னா கிலோ ஜூல்னு போடுவோம். இங்கே கிலோ ஜூல் பர் செகண்டாக வாட்டுன்னு போடுவோம். அதுதான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கண்டக்ஷன் டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்கேன். த கண்டக்ஷன் இஸ் த மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரோ எ ஸ்டேஷ்னரி மீடியம், சாலிட் லிக்விட் ஆர் கேஸஸ் டியூ டு த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே கண்டக்ஷன் வந்து காமனாக என்ன நினைப்பாங்கன்னா சாலிடில் மட்டும்தான் நடக்கும், லிக்விட்லேயும் கேஸஸ்லேயும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. பட்டு லிக்விட்லேயும் கேஸஸ்லேயும் நடக்கும். பட் அது கம்பல்சரி என்னவாக இருக்கணும்னா அந்த லிக்விடும் கேஸும் ஸ்டேஷ்னரி மீடியமாக இருக்கணும். இன்கேஸ் அது மோஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேறு. ஓகே, அது கன்வெக்ஷன் கீழே வரும். அது ஸ்டேஷ்னரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அண்டர் த கண்டக்ஷன் அந்த அந்த டேர்முக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது டைரக்ஷனில் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஃப்ரம் ஏ ரீஜன் ஹை டெம்பரேச்சர் டு ரீஜன் டு லோ டெம்பரேச்சர் வித்தவுட் பல்க் மூமெண்ட் ஆஃப் மீடியம். ஏன் இதை வித்தவுட் பல்க் மூமெண்ட் ஆஃப் மீடியம்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது இன்கேஸ் லிக்விடும் கேஸும் வித் பல்க் மூமெண்ட் ஆஃப் மீடியமாக இருந்துச்சுன்னா அது ஸ்டேஷ்னரியாக இருக்காது, என்ன ஆகும், ஆசிலேட்டிங் போயிட்டே இருக்கும். அப்படி ஸ்டேஷ்னரியாக இல்லைன்னா அது என்னவாக இருக்காது, கண்டக்ஷனாக இருக்காது. அப்போ என்னவாக இருக்கும்னா இட் இஸ் த கன்வெக்ஷன். அப்போ கன்வெக்ஷனில் நம்ம இங்கே இதுலேருந்தே டெஃபினேஷன் பிடிச்சலாம். அப்போ கன்வெக்ஷனில் லிக்விடும் கேஸும் கம்பல்சரி என்னவாக இருக்கணும், வித் எனி பல்க் மூமெண்ட் ஆஃப் மீடியம்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் த கன்வெக்ஷன் சொல்லுவோம். லிக்விடும் கேஸும் அது ஸ்டேஷனரியாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், கண்டக்ஷனில் தூக்கி வச்சிடலாம். இல்லை பல்க் மூமெண்ட் ஆஃப் மோஷன் இருந்துச்சுன்னா அது என்ன வச்சிடலாம், இட் இஸ் த கன்வெக்ஷனில் வச்சிடலாம். அப்போ நம்ம வந்து கண்டக்ஷனில் சாலிட் மட்டும்தான் கண்டக்ஷன் நம்ம சொல்லக்கூடாது. லிக்விடும் கேஸும் ஆக்சுவலாக என்னது தான், கண்டக்ஷன் தான். இந்த மூணுத்துலேயுமே ப்ரிடாமினேட்டாக எதில் இருக்கும்னா அதிகமாக கண்டக்ஷன் எந்த இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா சாலிடில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாலிடில் லாட்டிஸ் வைப்ரேஷன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான். அப்போது ஒரு பைப் இருக்குது, ஒரு ராடு இருக்குன்னா ஒரு பாயிண்டில் டெம்பரேச்சர் கொடுக்குறோம், அடுத்த பாயிண்ட் வரைக்கும் டெம்பரேச்சர் ஹீட்டு கடத்துது. இல்லை, அந்த கடத்துறது சம் பர்சன்டேஜ் வந்து லாட்டிஸ் வைப்ரேஷனால் கடத்தும். இப்போ 10 கடத்துதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 10ல் சம் போர்ஷன் வந்து லாட்டிஸ் வைப்ரேஷனால் கிடச்சிருக்கும், சம் போர்ஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அதில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் மெட்டல்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதுலேயும் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த 2 மூலிமா தான் சாலிடில் என்ன ஆகும், ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கம்பல்சரி அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா என்ன அர்த்தம், ஒரு பகுதியில் இப்போ ஏங்கிலேருந்து பிக்கு போகணுன்னா ஏல வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்குன்னா பிக்கு அதை விட கம்மியாக இருக்கணும். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அது கம்மியாக இருந்தால் தான் ஏலேருந்து பிக்கு போகும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து லிக்விட் அண்ட் கேஸஸ் ஸ்டேஷ்னரியாக இருந்துச்சுன்னா அது 2 விதமாக கண்டக்ஷன் நடக்கும். ஒன்று கொலிஷன் பிட்வீன் த மாலிகுலர்ஸ். அப்போ ஒரு மாலிகுலரில் கொலிஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து மாலிகுலர் ஒவ்வொரு மாலிகுலருக்கும் அந்த கொலிஷன் மூலியமாகவும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இன்னொன்று என்னென்னா டிஃப்யூஷன் ஆஃப் மாலிகுலர்ஸ் ஃப்ரம் ஹை எனர்ஜி ரீஜன் டு ஒரு ஹை எனர்ஜி ரீஜன்லேருந்து லோ எனர்ஜி ரீஜனுக்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். எப்படின்னா டிஃப்யூஷன் ஆஃப் மாலிகுலர்ஸ். இது வந்து மாலிகுலர் டிஃப்யூஸ் பண்ணி ஹையிலேருந்து லோக்கு வந்து ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். இதுதான் கண்டக்ஷனில் இருக்க மெக்கானிசம். சாலிடில் 2 தான், லாட்டிஸ் வைப்ரேஷன், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரானு. லிக்விடில் கொலிஷன் பிட்வீன் மாலிகுலர்ஸ், இன்னொன்று டிஃப்யூஷன், அவ்வளோதான். அப்போ மொத்தம் சாலிடில் என்னென்னா, திரும்ப சொல்கிறேன் ரிப்பீட்டாக, லாட்டிஸ் வைப்ரேஷன், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். லிக்விடில் என்ன சொன்னோன்னா கொலிஷன் பிட்வீன் த மாலிகுலர்ஸ், இன்னொன்று வந்து டிஃப்யூஷன் ஆஃப் மாலிகுலர்ஸ். இது 2 தான். இந்த 4 இயரில் பாருங்கள், இந்த 4 இயர் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன்ஸ். ஸோ இப்போ கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் இது 3மே மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான். இப்போ கண்டக்ஷனுக்கு ஒரு ஹெல்ப் ஆஃப் ஒரு லா வரும், கன்வெக்ஷனுக்கு ஒரு ஹெல்ப் ஆஃப் லா வரும், ரேடியேஷனுக்கு ஒரு ஹெல்ப் ஆஃப் லா வரும். ஸோ இந்த கண்டக்ஷனில் ஹெல்ப் ஆஃப் லானா இந்த 4 இயர் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன்.
இப்போ ஃபோரியல் ஆஃப் ஹீட் கண்டக்ஷனாகவே அது எதுக்கு எந்த டாபிக் கீழே வரும்னா இட் இஸ் த கண்டக்ஷன் கீழே தான் வரும். இதை பாருங்கள், கியூ இட் இஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ அந்த கியூ இதுக்கு என்ன யூனிட் போடணும்னு சொன்னேன், கிலோ ஜூல் பெர் செகண்ட். அப்போ வாட் பார்த்தீங்களா, இங்கே இருக்கு பாருங்கள் வாட். ஹீட் ஃப்ளோங்கிறது இட் இஸ் த வாட். ஆல்ரெடி நான் சொன்னது தான். என்ன சொன்னேன்னா தெர்மல் இன்ஜினியரிங்க்கு வெறும் கிலோ ஜூல் இருக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இது ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிலோ ஜூல் பெர் செகண்ட்னால இங்கே வாட் போடுறோம். அப்புறம் ஈக்குவல் டு மைனஸ் கே. கேங்கிறது என்னென்னா இங்கே கொடுத்துருக்கேன், இட் இஸ் த தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஒரு என்ன ஒரு 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 இரும்பு ராடில் ஏலேருந்து பிக்கு ஹீட் கண்டக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளேஸ்லேருந்து அந்த பிளேஸு. அதுக்கு வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், எல்லாம் ஓகே தான். அது ஹீட் கண்டக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும்ல. ஒரு மெட்டீரியல் வந்து 10 தான் கன்வெர்ட் பண்ணும், ஒரு இதில் 20 கன்வெர்ட் பண்ணும். அதோட எபிலிட்டி தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் த அந்த ஹீட்டை கண்டக்ட் பண்ணுற எபிலிட்டி தான் இட் இஸ் த தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறோம். ரொம்ப ஈஸியான டெஃபினேஷன் தான். தெர்மல் கண்டக்டிவிட்டினா என்ன, எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு கண்டக்ட் ஹீட். ஹீட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எவ்வளோ எபிலிட்டி இருக்கோ அதுதான். மெட்டலுக்கெலாம் நம்ம அதிகமாக இருக்கும் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அதனால தான் நீங்கள் வேறு பிளாஸ்டிக்கு வேறு எதோ நீங்கள் ஹீட் பண்ணுறத விட இரும்பு ஹீட் பண்ணால் உடனே ஏலேருந்து பிக்கு டக்குன்னு சுட்டுரும். ஏன்னா அதில் தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகம், எபிலிட்டி ஆஃப் கண்டக்ட் ஹீட். அதை அப்படி டக்குன்னு பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் கடத்தி விட்டுரும். ஓகேவா? ஸோ அது ஏங்கிறது இட் இஸ் த ஏரியா. ஏரியாங்கிறது பாருங்கள், ஏரியா ஆஃப் த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ. இங்கே பாருங்கள், இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா இந்த இப்போ சைடு வியூவிலேருந்து பார்த்தா தெரியும். சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் ஏரியா. ஓகேவா? ஸோ அடுத்தது டிடிங்கிறது இட்ஸ் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். அப்படின்னா T1 மைனஸ் T2 அதை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் டிஎக்ஸுங்கிறது இட் இஸ் த திக்னஸ். இந்த இங்கே திக்னஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வால் திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அதை பொறுத்து தான். ஸோ இப்போ இதில் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள், கண்டக்ஷன் அக்கோர்ஸ் இன் தி சாலிட் அண்ட் கேஸஸ். அப்புறம் இன் சாலிட் அண்ட் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் இந்த லாட்டிஸ் வைப்ரேஷன் மூலியமாகவும் நடக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான் மூலியமாக நடக்கும் சாலிடில். இது லிக்விடில் ட்ரான்ஸ்ஃபர் பை மாலிகுலர் கொலியூஷன் அண்ட் டிஃப்யூஷன் மூலியமாக நடக்கும். பட் லிக்விட் கேஸும் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், என்னவா இருக்கணும் கம்பல்சரி, இட் இஸ் வித்தவுட் எனி பல்க் மூவ்மெண்ட் ஆஃப் மீடியமாக இருக்கணும். இதே மோஷன் இருந்துச்சுன்னா அது என்ன போயிடும், எதுக்குள்ளே போயிடும் அப்படின்னா அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் கன்வெக்ஷனுக்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ ஹீட் ஆல்வேஸ் ஃப்ரம் த டைரக்ஷனில் தான் என்னது, ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர். இங்கே பாருங்கள், ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டைரக்ஷன் என்னவாக இருக்குன்னா ஏரியாவை பொறுத்து இருக்கும், தெர்மல் கண்டக்டிவிட்டி பொறுத்து இருக்கும், ப்ளஸ் வந்து என்னது டிடி பை டிஎக்ஸ். டிஎக்ஸுங்கிறது ஆக்சுவலாக என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் திக்னஸை பொறுத்து இருக்கும். இங்கே பாருங்கள், எங்கள் நெகட்டிவ் சைன் எதுக்குன்னு இங்கே சொல்லாமல் விட்டுட்டேன். ஃபோரியலாக ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர். ஹீட் ரெடியூஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம உள்ள இங்கே என்ன பண்ணுறோம், மைனஸை வந்து டினோட் பண்ணுறோம். அவன் வந்து மறந்துடக்கூடாது. இப்போ ஹீட் சைனுங்கிறது எதுக்குன்னா, இங்கே கேட்பாங்க Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. ஏன் மைனஸ் வருதுன்னு கேட்டால் அது வந்து ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சர் போகுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த நெகட்டிவ் சைன் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இது கிரேடியன்ட்னு சொல்கிறேன். ஏன் டிடி பை டிஎக்ஸை வந்து கிரேடியன்ட்னு சொல்கிறாங்கன்னா, எனி திங் டிஃப்ரென்ஸ், டிடினா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸா, டிபினா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரென்ஸ் வந்து டிவைடட் பை டிஎக்ஸ் டிஒய்ன்னு அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இப்போ அந்த டிஎக்ஸ்ன்னு கொடுக்குறாங்கல்ல, அப்போ அந்த சர்டைன் கோஆர்டினேட்டரில் எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறது தான் இட் இஸ் த டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னு சொல்கிறோம். இன்கேஸ் இதில் பாருங்கள், டிடி பை டிஎக்ஸ் இல்லாமல் டிபி பை டிஎக்ஸ்னு இருந்துச்சுன்னா அப்போ என்னது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை கோஆர்டினேட். அப்போ என்னன்னு சொல்லலாம், அது என்ன கிரேடியன்ட் சொல்லுவோம், ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். அப்போ ப்ரெஷர் கிரேடியன்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே ஏன் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் சொல்லணும்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை டிஎக்ஸ்ன்னு இருக்குது, அதனால தான். ஓகேவா? தனித்தனியாக இருந்தால் அதுக்கு ஒரு டேர்மு, இது ஒட்டுக்காக இருந்தால் ஒரு டேர்ம் சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் தெர்மல் கண்டக்டிவிட்டிங்கிறது என்னென்னா இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் கண்டக்ட் த ஹீட் வாட் பெர் மீட்டர் கெல்வின். இது கே அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து பெட்டர் கண்டக்டர், கே வந்து லோவாக இருந்துச்சுன்னா இப்போ புவர் கண்டக்டர். அப்போ நம்ம சீக்கிரமாக அது எபிலிட்டி ஹீட் கெப்பாசிட்டி இல்லை, அதாவது கண்டக்ட் ஹீட் எபிலிட்டி அதிகமாக இருக்கிற வந்து நம்ம வந்து சீக்கிரமாக கடத்துகிற இடத்துல வைப்போம். அப்போ என்னது, அது வந்து பெஸ்ட் கண்டக்டர் அங்கே வைப்போம். இல்லை எனக்கு இன்சுலேஷன் வேணும்னா என்ன பண்ணணும், கே இருக்குல்ல ரொம்ப லோவாக இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வச்சா தான் அது மொல்லமாக ஹீட் கண்டக்ட் பண்ணும். அது நமக்கு இன்சுலேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபேக்டர் ஆஃப் எஃபெக்ட் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்கேன். கேஸ்க்கு எப்படி இருக்கும், லிக்விட் எப்படி இருக்கும், மெட்டலுக்கு எப்படி இருக்கும்னு. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் வித் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்த்துருக்கேன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும், தெர்மல் கண்டக்டிவிட்டி கேஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும்.
இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா மாலிகுலர் வெயிட் டிக்ரீஸ் ஆகுனால டிக்ரீஸ் ஆகும். இண்டிபெண்டன்ட் ஆஃப் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் த எக்ஸ்ட்ரீம் சீம் ஆஃப் வேக்கம்ஸ். இது ஜென்ரலி வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா மெட்டலுக்கு வந்து குறையும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம டீப்பாக படிப்போம். இப்போதைக்கு லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா டிஎக்ஸ் திக்னஸ் டிவைடட் பை கே டிவைடட் பை ஏ. கே டிவைடட் பை ஏங்கிறது என்ன? இட்ஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி டிவைடட் பை என்னது? தெர்மல் கண்டக்டிவிட்டி பை இன்ட்டு இது ஏரியா. ஸோ அதுதான். ஸோ ஆரியாங்கிறது இங்கே பார்த்துங்க தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெல்வின் டிவைடட் பை வாட்டு. டிஎக்ஸுங்கிறது ஆக்சுவலாக இங்கே திக்னஸ்ஸு. ஓகேவா? ஸோ இதுதான் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதில் பாருங்கள் இது அப்போ திக்னஸ் இங்கே பாருங்கள் டிஎக்ஸுங்கிற திக்னஸா, அப்போ வந்து அது வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. நீங்கள் திக்னஸை ரொம்ப அதிகம் பண்ண கண்டக்ஷன் வந்து குறையும். இட்ஸ் அது என்ன சிம்பிள் ஆஃப்னா ஹீட் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இதாக இருக்கும். இதுவே நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் குறையணும்னா அப்போ என்னவாக இருக்கணும்? கே வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். தெர்மல் கண்டக்டிவிட்டி நீங்கள் எபிலிட்டி ஆஃப் கண்டக்டிங் ஹீட் அது நீங்கள் அதிகம் பண்ண என்ன நடக்கும்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும். அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கே வந்து அதிகமானுச்சுன்னா லோவர் வந்து என்ன இது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகணும். இதே லோவர் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எனக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணணும்? கே ரொம்ப கம்மியாக இருக்கிறதா போடணும். ஒருத்தர் ரெசிஸ்டன்ஸே எனக்கு தேவையில்லாமல் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து கே வந்து அதிகமாக இருக்கிறது யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆர்டர் ஆஃப் இது பார்த்துக்கோங்க. கே சாலிடு தான் அதிகமாக இருக்கும், லிக்விடு கேஸு. அப்போது 10 100 1000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 1000 எதுவாக இருக்குன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி சாலிடாக இருக்கும். 100ங்கிறது இட் இஸ் த லிக்விடாக இருக்கும். கேஸுங்கிறது 10 இருக்கும். அப்போ மினிமம் நம்பர்ஸ் ஆஃப் இருக்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி எல்லாமே என்னவாக இருக்கும்? கேஸஸாக இருக்கும். ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்சில் இருக்கிறது இட் இஸ் த லிக்விடு தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்கும். சாலிடுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கும் டைமண்டுக்கெலாம் 2000 சம்திங் இருக்குல்ல. அதுக்கு தான் இருக்குல்லே தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகம். ஹீட் எபிலிட்டி டு கண்டக்ட் த ஹீட். இந்த குயிக் ரீகேப் பாருங்கள். இந்த கண்டக்ஷன் நீட் மீடியம் ஆஃப் என்னது? லிக்விடாக இருக்கலாம், இல்லை சாலிடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். நோ பல்க் மூவ்மெண்ட் ஆஃப் த மீடியம்ஸ். அதான் நான் சொன்ன பாருங்கள். இன்கேஸ் பல்க் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அது எது கீழே வரும்? கன்வெக்ஷன் கீழே வரும். அப்புறம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப்புறம் 4L ஆஃப் கவர்னர் ஆஃப் ஹீட் நான் சொன்ன பார்த்தீங்களா? என்னது? Q = -KA டெம்பரேச்சர் கிரேடியன்ட். அப்புறம் என்ன பண்ணணும்? DT டிவைடட் பை DXன்னு போடணும். அவ்வளோதான், சிம்பிள். பட் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆப்போசிட் ஆஃப் கண்டக்டிவிட்டி. அப்போ கண்டக்டிவிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். கண்டக்டிவிட்டி குறைஞ்சிச்சின்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். கண்டக்டிவிட்டி அதிகமாகிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஸோ அதுதான் பாருங்கள். திரும்ப ஈஸி தான். சாலிடில் வந்து லாட்டிஸ் வைப்ரேஷன் ப்ளஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு. இது லிக்விட் அண்ட் கிளாஸஸில் கொலிஷன் ப்ளஸ் டிஃப்யூஷன். தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா குட் கண்டக்டர், கம்மியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ புவர் கண்டக்டர். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான். ஓகே, டைரக்ஷன் லாவை இட் இஸ் த ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். ஸோ ஓகே, தேங்க்யூ.